நண்பர்களுக்காக பணம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுக்கு பணம் கிடைக்குமானா திருப்பி கிடைக்காது. இப்போ நான் என் ஃப்ரெண்டுக்கு கைமாத்தா பணம் கிடைக்கிறான், ஒரு பெர்சன்டேஜ் வட்டி போட்டு கொடுக்குறான். நான் வந்து சும்மா தானே பேங்க்ல போட்டு வச்சுருக்கேன், எடுத்து அவன் கையில் குடுத்துருவோன்னு நினச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கொடுத்த பணம்ங்கிறது உங்களுக்கு முதலீடாகவோ, கொடுத்தது கூட உங்களுக்கு திருப்பி வாங்க முடியாத ஒரு நிலைங்கிறது இருக்கும். அதே மாதிரி மனைவி ஒரு இடத்துல சொல்கிறாங்க ஒரு நபருக்கு, அவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம், அவங்க மாட்டி தந்துருவாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி நினச்சிங்கன்னா, அது உங்களுக்கு நஷ்டமாகவே அமையும் அப்படிங்கிறத அங்கே தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்க ஜாதகப்படி நண்பர்கள் மூலமாகவோ மனைவி மூலமாகவோ இந்த வட்டி தொழிலுங்கிறது இவங்க செய்ய முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சரி, வேற யாருக்கு லாபம் தரும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, விருச்சிக லக்னம் அக்ஷய லக்னமாக செல்லக்கூடிய நண்பர்களுக்கு குரு பகவான் நல்ல இடத்துல இருந்தாங்கன்னா இந்த வட்டி சார்ந்தது பணம்ங்கிறது இவங்களுக்கு லாபமாகவே இருக்கும். அதுவும் தன் எதிரி வீடான இந்த குரு பகவான் சுக்கிரனோட வீட்டில் போய் அமர்ந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுக்கு கண்டிப்பாக பணமிழப்புங்கிறது உறுதி. அதுவும் இவங்க பிறந்த மாதம் வைகாசி மாதமாக இருந்ததுன்னா டோட்டல் அவுட், பணம் கிடைக்காது அப்படிங்கிறது கூட சொல்லிடலாம். ஏன்னா இந்த குருவும் சுக்கிரனும் ஒரே இடத்துல இருந்து தன்னுடைய வருமானத்தை கெடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குமானா இருக்கும். இது எல்லாருக்குமே ஒத்து வருமானா கண்டிப்பாக கிடையாது. அவர்கள் ஜாதகப்படி அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். சரிங்க, நாங்கள் வட்டி தொழில் வந்து எங்களுக்கு ஓஹோன்னு வரணும், எந்த கிரகம் நல்லா இருந்ததுன்னா வரும்னு கேட்டிங்கன்னா,